அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் சனா வெண்பா. கம்பரின் சிறப்பியல்புகளை கோவை கம்பன் ஐயா கருத்திருமன் அவர்கள் வாயிலாக வாசித்துக் கொண்டு இருக்கிறோம். கம்பரின் சிறப்பியல்புகள் தொடர்கிறது. ராம காதை ஒரு இதிகாசம். இதிகாசம் என்பது யாதெனில் கர்ண பரம்பரையாக சொல்லி வந்த கதையை காப்பிய வடிவமாக மாற்றி திகழ செய்வது ஆகும். ராமகாதை பல மொழிகளில் பல விதமான கருத்துக்களுடன் தோன்றியிருந்தாலும் வால்மீகி ராமாயணத்தையே கம்பர் முதல் நூலாக கொண்டார். வால்மீகியிடம் பெரும் மதிப்பும் ஈடுபாடும் கம்பருக்கு உண்டு. கம்பர் வடமொழியை நன்கு பயின்றவர். தென்னாட்டு மொழிகளான கன்னடமும் களி தெலுங்கும் கற்றவர். கம்பருடைய காலம் 9வது நூற்றாண்டா அல்லது 12வது நூற்றாண்டா என்ற இரு வேறு கருத்துக்கள் நாட்டில் நிலவி வந்தன. ஆனால் பேரறிஞர்களால் கம்பரது காலம் 12ஆம் நூற்றாண்டே என்று தெளிவாக்கப்பட்டுள்ளது. கம்பர் தம் காவியத்தில் நூற்றுக்கணக்கான உவமைகளை கையாண்டிருக்கிறார். மிகச் சிறந்த ஒப்பு உவமைகள், சிறப்பு உவமைகள், இல்பொருள் உவமைகள் முதலியவற்றை கம்பர் காவியத்தில் நாம் காணலாம். எண்ணற்ற வாழ்க்கை தத்துவங்களை கம்பர் தம் காவியத்தில் விளக்க எண்ணினார். அவைகளை எளிதில் விளங்கச் செய்ய உவமைகளை கருவியாக கொண்டார். மனித வாழ்க்கை ஒரு குறித்த உயரிய லட்சியத்துடன் அமைய வேண்டுமானால் அதற்கு கல்வி, கேள்வி, ஈகை ஆகியவை இன்றியமையாதனவாகும். கல்வி கேள்விகளில் தேர்ந்து ஈகை தன்மையையும் ஒருவன் அடையும் பொழுது முழு மனிதனாக அவன் உருப்பெறுகிறான். இவைகளில் இரண்டை எய்த பெற்றவன் மனித தன்மையுடன் மட்டும் வாழ முடியும். ஒன்றை மட்டும் உடையவன் மக்களுள் ஒருவனாக மட்டும் மதிக்கப் பெறுவான். இதை கம்பர் உவமையின் மூலம் விளக்குவதை பார்ப்போம். கல்வியினால் ஏற்படும் சிறப்பையும் புகழையும் விளக்கும் கம்பர் கல்லாமையினால் ஏற்படும் தீங்கையும் அற்புதமாக காட்டுகிறார். கல் போன்ற கரிய நிறத்தினை உடைய தாடகையின் மீது ராமபிரான் அம்பு எய்கிறார். ராமபானம் தாடகையின் நெஞ்சை ஊடுருவிச் சென்ற விதத்தை கம்பர் அழகாக விளக்குகிறார். அவர் காட்டும் உவமை கல்லாதவனை பற்றி தெற்றென விளக்குகின்றது. கல்லாத ஒருவனின் மனமும் கல்லை ஒத்ததுதான். மற்றும் கல்லாதவனுக்கு தாடகை உவமை கூறப்படுவதால் அவள் அஞ்ஞானத்தால் அறிவற்றவளாக விளங்குகிறாள் என்பதும் தெரிகிறது. கல்வி ஞானம் இல்லாதவர்க்கு எந்த நற்போதனையும் பயன் தராது. அது அவன் மனத்தில் தங்காது. நல்லோர்களுடைய சொற்களை மனதில் கொள்வதற்கும் ஓரளவு கல்வியறிவு அத்தியாவசியம். சிறிதளவு கல்வியறிவும் இல்லாதவனுடைய மனத்தில் ஒன்றுமே தங்காது. ஆகவே கல்வி அறிவினால்தான் நற்பண்புகளை மனத்தில் கொண்டு அவைகளை அடைய முடியும். இந்த தத்துவத்தை கம்பர் கல்லொக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கழன்று கல்லா புல்லாக்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்று என்னும் உவமை மூலம் அழகாக சித்தரித்திருக்கிறார். கல்லாதவர் நெஞ்சில் நல்லோர் அறிவுரை தங்காது கழிவதைப் போல ராமபிரான் அம்பும் ஊடுருவி சென்றது என்று கூறியிருக்கிறார். ஈகையும் கல்வியும் மனித பண்புகளில் எவ்வளவு உயர்ந்தது என்பதை காட்ட எண்ணிய கம்பர் இவ்விரண்டின் சிறப்பையும் முதலில் கூறுகிறார். பின் இவை இரண்டும் குறைந்திருப்பதனால் விளையும் பெரும் தீங்கையும் அற்புதமாக படம் பிடித்து காட்டுகிறார். கல்வி அற்றவன் மனம் இருண்டுதான் இருக்கும். அவனிடத்தில் கண்ணோட்டத்தையோ அருள் குணத்தையோ முழுதும் காண முடியாது. ஈகை என்னும் நற்குணத்தையும் அவனிடம் காண முடியாது. கல்வி கேள்விகளில் குறைந்த ஒருவனும் ஈகை என்னும் நற்பண்பு பூண்டு நல்ல விதமாக மக்களுடன் வாழ முடியுமானால் அந்த அருட்சிந்தையானது மற்றும் பல நற்பண்புகளை உருவாக்கும். ஈகை இல்லாதவனிடத்து இருக்கும் கல்வி கேள்விகள் பிறருக்கு பூரணமாக பயன்படாது. அருட்சிந்தனை அற்றவன் தன் கல்வி கேள்விகளை விரித்துரைக்க இயலாதவனாகிறான். அவனுடைய அறிவுத்திறம் குடத்திலிட்ட விளக்கை போன்றதுதான். ராவணன் தன் தங்கை சூர்பனகையின் மூலம் சீதையை பற்றி கேள்விப்படுகிறான். காம நோயால் வேதனையுறுகிறான். அவன் மனம் இருண்டிருப்பதால் அவனும் இருட்டினையே விரும்புகிறான். அங்கு அந்தகாரத்தை கம்பர் கல்வி கேள்வியும் அருட்சிந்தனையும் அற்றவன் மனத்திற்கு உவமித்திருப்பது அற்புதமாக உள்ளது. உவமைகள் எவ்வளவு வேண்டுமானாலும் கூறலாம். ஆனால் அவைகள் பொருத்தமுடையவனாக இருத்தல் வேண்டும். கம்பர் காட்டும் உவமைகள் மிக பொருத்தமாக அமைந்திருக்கின்றன. கம்பரின் சிறப்பு. கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் எனும் பழமொழி அவரது கவித்திறத்தை உணர்த்தும் ஒன்று. கம்பர் கவி சக்கரவர்த்தி என்றும் புகழப்படுகிறார். கம்பர் என்றொரு மானுடன் வாழ்ந்ததும் என தன்னுடைய சுயசரிதையில் மகாகவி பாரதியார் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தன்னுடைய பாடலில்
கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என பாடியுள்ளார். அம்புவியில் மக்கள் அமுதம் அருந்த வைத்த கம்பர் கவியே கவி என கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மொழி தனக்கு ஒரு தவச் சிறப்பை தந்தது கம்பரின் கவிசிறப்பே என நாமக்கல் கவிஞர் கூறியுள்ளார். கல்வியிற் பெரியன் கம்பன் இது முதுமொழி. பல பட்டடை சொக்கநாத புலவர் பாடல் இவரை விருத்தம் என்னும் ஒன்பா பாடுவதில் மிகச் சிறந்தவர் என்று குறிப்பிடுகிறது. கம்ப ராமாயணம் 6 காண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம் மற்றும் யுத்த காண்டம். ஒவ்வொரு காண்டத்திலும் சில படலங்கள் என நூல் தொடர்கிறது. இதில் முதல் காண்டமான பாலகாண்டத்தில் நூல் பதிப்புரை திரு ராமலட்சுமணன் அவர்கள், உலகத்தின் மகா காவியங்களில் கம்ப ராமாயணம் ஒன்று. எல்லா காவியங்களையும் விட சகல அம்சங்களிலும் சிறந்து விளங்குவது கம்ப ராமாயணம். தமிழ்நாட்டில் பல நூற்றாண்டு காலமாக கம்ப ராமாயணத்தை படித்து அதன் ஒப்புயர்வற்ற கவி இன்பத்தை உள்ளது உள்ளபடியே அனுபவித்த அறிவாளிகள் எண்ணிறந்தோர். பேரறிஞர்களைப் போலவே எழுத படிக்க தெரியாத மக்களும் இந்த காவியத்தை ரசித்து மகிழ்ந்திருக்கிறார்கள். இப்படி இரு சாராரிடையிலும் பெரும் புகழ் தேடிய காவியம் கம்ப ராமாயணம் ஒன்றே. கம்ப ராமாயணத்தை நுணுக்கி கற்ற அறிஞர்கள் ஆயிரக்கணக்கில் இருந்திருப்பார்கள், இப்பொழுதும் இருக்கிறார்கள். வெளிவந்த புத்தகங்களை ஆதாரமாக வைத்து கூறுவதென்றால் இந்த காவியத்தை அரிய முறையில் ஆராய்ந்து கற்றவர்களில் குறிப்பிடத்தக்கவர் வை. மு. கோபாலகிருஷ்ணமாச்சாரியார் அவர்கள். அவரால் 6 காண்டங்களும் 7 தொகுதிகளாக வெளியிடப்பட்டுள்ளன. அவை நீண்ட காலமாக வெளிவராத நிலையில் அந்த நூலை வெளிக்கொண்டு வரும் ஆர்வத்தில் குவை பப்ளிகேஷன் உரிமையாளர் திரு வைரம் வடிவேலு செட்டியார் அவர்களின் அனுமதியுடன் உமா பதிப்பக வெளியீடாக வெளிவருவதை பெரும் பாக்கியமாக எண்ணுகிறேன் என்கிறார் திரு ராமலட்சுமணன் அவர்கள். நூன்முகம். வடமொழியில் செய்த அந்த ராமசரிதத்தை தமிழ் மக்களும் அறிந்து உய்வு பெறுமாறு விருப்பம் கொண்டு கல்வியிற் பெரியர் கம்பர், கவி சக்கரவர்த்தி, கம்பர் வீட்டு கட்டுத்தறியும் கவி சொல்லும் விருத்தம் எனும் ஒன்பாவிலுயர் கம்பன் என்று பிரசித்தி பெற்ற கம்பர் என்னும் பெரும் புலவர் தமிழில் விருத்தப்பாக்களால் பாடி வெளியிட்டார். சங்க காலத்தில் இராமாயணம் பாடப்பட்டிருப்பினும் பழைய உரைகளில் அந்நூலின் சில செய்யுள்கள் காணப்படுவதின்றி நூல் முழுவதும் கிடைப்பதில்லை. கம்பர் காலத்திற்கு முந்தியே இறந்தது போலும். தன்னிகரில்லா தலைவனை உடைத்தாய் சீவக சிந்தாமணி போல் செந்தமிழ் நடையில் சிறந்து பெருங்காப்பிய இலக்கணம் முழுவதும் நிரம்பப் பெற்ற கம்பர் செய்த இராமாயணமானது பிற காலத்து கவிஞர்க்கு இன்னவற்றை இன்னவாறு பாட வேண்டும் என்று உணர்தற்கேற்ற வழிகாட்டியாக உள்ளது. அந்த கதை போக்கிற்கு ஏற்ப மாறி மாறி வரும் விருத்தங்கள் அமைந்தது. இன்பம், வீரம் முதலிய சுவைகள் ஆங்காங்கு திகழ்ந்து தோன்றுவது, கற்க கற்க இன்பம் பயப்பது, ஆழ்ந்து நோக்க நோக்க தொனிப்பொருள்கள் ஊற்றுபோல் சுரக்கும் தன்மையது. பல சொல்லி என்ன, இந்நூலைப் போல் கற்போரது மனத்தை மகிழ்விக்கும் நூல் வேறொன்றும் இல்லை என்பது திண்ணம். நூலில் கதலி பாகம், திராட்சா பாகம், நாரிகேல பாகம் என்று 3 வகை நடையும் அமைந்துள்ளன. இது பற்றி இந்நூலை காணுமிடத்து கற்றறிந்த பெரியோர் நெல் நாளாயிரம், புல் நாளாயிரம், கல் நாளாயிரம் என கூறுவர். இந்நூலில் திரிபு மடக்கு முதலிய சொல்லணிகளும் உவமை உருவகம் தற்குறிப்பேற்றம் உயர்வு நவிர்ச்சி வேற்றுப்பொருள் வைப்பு தொடர்நிலை செய்யுள் குறி முதலிய பொருள் அணிகளும் நிறைந்து கிடப்பதை ஆங்காங்கு காணலாம். நெல் என்பது கதலி பாகத்தையும், புல் என்பது திராட்சா பாகத்தையும், கல் என்பது நாரிகேல பாகத்தையும் குறிக்கும். கதலி பாகமாவது வாழைப்பழம் தோலை உரித்து சுவைக்க பின்பு சுவை தருவது போல செய்யுளை படிப்போர்க்கு சிறிது ஆராய்ச்சியில் சுவை தருவது. திராட்சா பாகமாவது திராட்சைப்பழம் சுவைத்த மாத்திரத்தில் உள்ளும் புறம்பும் சுவைமயமாக விளங்குவது போல செய்யுளை படிக்கும் போதே படிப்போர்க்கு சுவை ததும்பி தோன்றுவது. நாரிகேல பாகமாவது தெங்கம்பழம் உள்ளிடத்து இருப்பதை வருந்திப் பெற்று சுவைக்க சுவை தருவது போல செய்யுளை ஆழ்ந்து நோக்கி படித்தோர்க்கு பின்பு சுவை தருவது. கம்ப சூத்திரமென்று கூறப்படுபவன நாரிகேல பாகமான செய்யுட்களே. வான்மீகி முனிவர் கூறியதை தாம் இயற்றும் நூலுக்கு ஆதாரமாக கொண்டாராயினும் இந்நூலாசிரியர் திரு வை. மு. கோபாலகிருஷ்ணமாச்சாரியார் அவர்கள் தமிழ் காப்பிய இலக்கணத்திற்கும் தமிழ்நாட்டில் வழங்கி வந்த முறைமைக்கும் தமது மனோபாவத்துக்கும் ஏற்ப வருணனை பகுதியில் அன்றி கதை பகுதியிலும் முதநூலோடு மிக்க முரண்பாடு இல்லாமல் புதுமை பெற கூறுதலையும் மிதிலை காட்சி படலம், வரைக்காட்சி படலம்,
பூக்கொய் படலம், புனல் விளையாட்டுப் படலம் முதலிய படலங்களில் காணலாம். இங்ஙனம் இந்நூலாசிரியர் புதுமை பெற அமைத்துக் கூறுவது பற்றியே இந்நூல் கம்ப நாடகம் எனவும் படுகின்றது. இந்நூலாசிரியர் ஐயா திரு வை. மு. கோபாலகிருஷ்ணமாச்சாரியார் அவர்கள் ராமகாதையை கூறுவதற்கும் வான்மீகி முனிவர் கூறுவதற்கும் வேறுபாடு மிக உள்ளது. அவ்வேறுபாடுகளை உரையில் காண்க. அன்றியும் கதை போக்கினால் ஸ்ரீராமன் திருமாலின் திரு அவதாரம் என்பது பெறப்படினும், வான்மீகி முனிவர் வரலாற்றை கூறுவது போல் கூறி ராமன் பரம்பொருள் என்பதை வெளிப்படையாக கூறும் நோக்கத்தினை கொண்டவராய் திருமால் மாயமானுட வேடம் பூண்டதற்கு ஏற்றபடி நடிக்கின்றான் என்ற பொருள்பட உரைப்பர். சொற்செறிவும் பொருட்பொழிவும் பெற்று திகழும் காப்பிய புராதனமாகிய இந்த கம்ப ராமாயணத்திற்கு உரை காண்பது நிரம்பிய கல்வியும் கூர்ந்தறியும் நுண்ணுணர்வும் உடையார்க்கு அன்றி அற்ப கல்வியும் சிற்றறிவும் உடைய என்போலியர்க்கு இயலாதாயினும், இந்நூலிடம் உள்ள விருப்பத்தால் அடியேன் ராமபிரானது திருவுருளை முன்னிட்டு இப்பெருந்தொழிலில் தலையிட்டேன். குற்றங்களைந்து குறை பெய்து வாசித்தல் கற்றறிந்த மாந்தர்கடன் கம்ப ராமாயணம் முழுவதுக்கும் உரையெழுதி முற்றுப்பெற்று வெளியிடுமாறு சிற்றறிவுடைய சிறியனுக்கு விருப்பை உண்டாக்கி அங்கனமே பூர்த்தி செய்வித்து இந்த பால காண்டத்துக்கு 5ஆம் பதிப்பும் வெளிவருமாறு தோன்ற துணையாய் நின்று திருவருள் புரிந்த ஸ்ரீ ராமபிரானது திருவடி தாமரைகளை என்றும் கருத்திற்கொண்டு வழுத்துவேன். இங்ஙனம் நூலாசிரியர் ஐயா வை. மு. கோபாலகிருஷ்ணமாச்சாரியார் அவர்கள். இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. நூலின் அத்தியாயங்களை தொடர்ந்து கேட்க சனா வெண்பா வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.